பாபா உடனிருக்க பயமெதற்கு. சாய்ராம். சாயன்பர்கள் அனைவருக்கும் சாயப்பாவின் அன்பும் ஆசீர்வாதமும் கிடைக்க மனதார பிரார்த்தனை செய்கிறேன். என் செல்லமே, பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் அந்த கடவுள் அதீதமான அறிவை கொடுத்துத்தான் பிறக்க வைக்கிறார். அவர்கள் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்வதில் தான் அவர்களின் முன்னேற்றமும் வெற்றியும் இருக்கிறது. என் செல்லமே, உன்னுடைய புத்திசாலித்தனத்தை நீ சரியாக பயன்படுத்திக் கொண்டால் நீ நினைத்த வாழ்க்கையை அடைந்து விடுவாய். உன்னுடைய கல்வியாக இருந்தாலும் சரி, உன்னுடைய வேலையாக இருந்தாலும் சரி, நீ செய்கின்ற தொழிலாக இருந்தாலும் சரி, நீ விரும்பிய மன வாழ்க்கையை அடைய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் உன்னுடைய எண்ணத்தை நீ செயல்படுத்துவதில் தனித்துவத்தோடு செயல்படுத்து. நிச்சயம் நீ நினைத்ததை அடைந்தே தீருவாய். உனக்கானது எல்லாம் உன்னிடமே வந்து சேரும். உன் மனம் எதை தேடி தவிக்கிறதோ அந்த தவிப்பு கூட சற்று நேரத்தில் மாறப்போகிறது. நீ என்ன நினைத்து இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாயோ நிச்சயம் அதிலும் உனக்கு சாதகமான ஒரு முடிவே கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, கனப்பொழுதும் நான் உன்னை விட்டு பிரியவில்லை. எப்போதும் உன்னுடனே தான் இருக்கிறேன். நீ எந்த விதத்திலும் குறைச்சல் இல்லை. உன்னுடைய அறிவு அதீதமானது. துணிந்தவனுக்குத்தான் இந்த உலகம் அடிபணியும். எதுவுமே என்னால் செய்ய முடியாது என்று மலைத்து போய் இருப்பவனுக்கு உலகமே வியப்பாகத்தான் தோன்றும். என் செல்ல குழந்தை, நீ உன்னுடைய மனம் எப்படிப்பட்டது என்று எனக்கு தெரியும். மன தைரியத்தை மட்டும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு விடாதே. உனக்கு உன் சாயப்பா எப்போதும் துணை இருக்கிறேன். உன்னுடனே இருந்து உனக்கு நல்லதை எல்லாம் செய்து கொண்டேதான் இருப்பேன். உன்னுடைய வாழ்க்கை மாறப்போவது உறுதி. என்னை நம்பு. என் வார்த்தைகள் ஒரு நாளுமே பிழையாகாது. நான் என்ன சொல்கிறேன் என்று உனக்கு புரிகிறது தானே? என் செல்லமே, சற்று தாமதமாகிவிட்டது என்பதற்காக நான் உன்னுடையதை உனக்கு தரவில்லை என்று நினைத்து விடாதே. சரியான நேரத்திற்காக காத்திருந்தேன் என்று புரிந்து கொள். இப்போது அந்த நேரம் வந்துவிட்டது. என்னை நம்பிக்கையோடு நீ வழிபட்டு கொண்டுதானே இருக்கிறாய். இன்றைக்கு இல்லாவிட்டாலும் என்றைக்காவது என் சாயப்பா என்னை கண் திறந்து பார்த்து விடுவார். நான் கேட்டதையெல்லாம் என் கைகளில் கொடுத்து விடுவார் என்ற நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு நாளும் நீ என்னை நினைக்கிறாய். என் செல்லமே, நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு என்னென்ன தேவைகள் உள்ளது என்று எல்லாமே எனக்கு தெரியும். என்னுடைய குழந்தைகளின் ஆசைகளையும் அவர்களின் தேவைகளையும் எண்ணங்களையும் நான் அறிவேன். அவர்களுக்கானதை அவர்களிடத்திலே கொண்டு வந்து நானே கொடுப்பேன். ஒவ்வொரு நிமிடமும் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று பார்த்து பார்த்து உனக்காக எல்லாவற்றையும் சரி செய்து கொண்டுதான் இருக்கிறேன். என் செல்லமே, எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. எதுவும் தவறாக நடக்காது. என் செல்லமே, நம்பிக்கை என்பதுதான் ஒவ்வொருவரின் உயிர் மூச்சு. அதை நீ எப்போதும் மறந்து விடாதே. ஏனோ தானோ என்ற ஒரு செயலை செய்யும் போதுதான் அதில் உனக்கு தடுமாற்றம் வரும். இது என்னுடைய வாழ்க்கை. என்னுடைய வாழ்க்கையை நான் விருப்பப்படியே வாழப்போகிறேன். அதற்காக என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் கட்டாயம் செய்வேன் என்ற நம்பிக்கையோடு நீ துணிந்து செய்து பார். எல்லாவற்றிலும் உனக்கு வெற்றி கிடைத்துவிடும். என் செல்லமே, மற்றவர்களுக்கு அவரவர் வாழ்க்கையில் ஒரு சில தடுமாற்றங்கள் வருவது கண்டெல்லாம் நீ கலங்கி விடாதே. எல்லோருக்கும் ஒரே மாதிரியான வாழ்க்கை இருப்பதில்லையே செல்லமே. ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு ஏற்றபடிதான் வாழ்க்கை மாறுகிறது. இது உன்னுடைய வாழ்க்கை. யாருடைய வாழ்க்கையோடும் உன் வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்க்காதே. நீ அப்படி பார்க்கும் போதுதான் ஒரு சில குறைகளும் ஒரு சில குழப்பங்களும் தோன்றும். உன்னுடைய வாழ்க்கையை எப்போதும் உன்னுடைய வாழ்க்கை என்று மட்டுமே தனித்துவத்தோடு பார். அப்போதுதான் அது எவ்வளவு சிறப்பானது என்று நீ புரிந்து கொள்வாய். உன்னுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சியாக எப்படி வாழ வேண்டும் என்று யோசிப்பாய். என் செல்லமே, பிறர் செய்வதை நீயும் அப்படியே செய்ய வேண்டும் என்று நினைக்காதே. நீ எதை செய்தாலும் உன்னுடைய திறமை என்னவோ அதை தனிப்பட்ட முறையில் வெளிப்படுத்து. அப்போதுதான் உனக்குள் ஒளிந்திருக்கும் திறமைகள் இந்த உலகத்திற்கு தெரியும். உனக்கானதை நான் உன்னிடத்தில் கொடுக்க போகிறேன் செல்லமே. அதை சந்தோஷமாக பெற்றுக்கொண்டு நிம்மதியாக இரு.
இனி எந்த சூழ்நிலையிலும் உன் சாயப்பாவை நீ சந்தேகமே படாதே. நான் சொன்னபடியே உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாகவே மாற்றித் தருவேன். நீ நலமுடன் வாழப் போகிறாய். நினைத்தபடியே வாழப் போகிறாய். உன் வாழ்க்கை ஆனந்தமாக மாறத்தான் போகிறது. என் ஆசை பெற்ற அற்புத குழந்தை நீ. உன்னுடைய வாழ்வில் இனி நடப்பவையாவும் நல்லதாகவே நடக்கும். நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.